ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, செம்பருத்தி பூவோட பெனிஃபிட்ஸ் தான் பார்க்க போகிறோம். நான் நம்ம வீட்டிலையே பூத்த செம்பருத்தி பூவை பொறிச்சு அதில் மகரந்த கம்பி காம்பெல்லாம் நீக்கிட்டு நிழல்லையே உலர்த்தி காய வச்சுருக்கேன். இது நம்ம வீட்டிலையே பூத்த நாட்டு செம்பருத்தி பூ. இதை வச்சு டீ தயாரிக்கலாம், ஃபேஸ் பேக் தயாரிக்கலாம், ஹேர் பேக் தயாரிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போ இதோடைய நன்மைகள்லாம் என்னென்னு பார்ப்போமா? செம்பருத்தி பூ இதயத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதோட சிவப்பு நிறத்துக்கு காரணம் என்னென்னா, இதோட லைக்கோபீனால் அப்படிங்கிற சேர்மம் தான். பிபியை ரொம்ப குறைக்கிது. இது ஒரு நாளைக்கு 2 கப் 3 கப் இதில் தேநீர் செஞ்சு எடுத்துக்கும் போது பிபி நல்லாவே குறையும். ரத்த அழுத்தம் நல்லா குறையும். இதனால் கல்லீரல் வலுவடையும். இதில் டீ தயாரித்து குடிக்கிறதுனால சர்க்கரை கட்டுப்படுது. என்னடா எதுக்கு எடுத்தாலும் சர்க்கரை கட்டுப்படுதுன்னு சொல்லுதுன்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க, துவர்ப்பு சுவை உள்ள பொருள் எல்லாத்துக்குமே சர்க்கரை அளவு கட்டுப்படுங்க. இதை நம்ம எடுத்துக்கும் போது நம்மளோட சருமம் பளபளப்பாக இருக்குங்க. மாதவிடாய் பிரச்சனைகள் தீருதுங்க. முடி வளர்ச்சிக்கு உதவுதுங்க. இதில் விட்டமின் சி ரொம்ப அதிகமாக இருக்குங்க. அதனால் நமக்கு விட்டமின் சி இதில் வேணுங்கிற அளவுக்கு நமக்கு கிடைக்குதுங்க. இதை எடுத்துக்கும் போது செரிமானத்துக்கும் உதவியாக இருக்குதுங்க. இப்போ டீ எப்படி தயாரிக்கலாம்னா, இந்த செம்பருத்தி பூ எடுத்துகிட்டு இதுக்கு விட ஏலக்காய் சுக்கு 2 சேர்த்து அரைச்சி நம்ம நமக்கு தேவையான அளவு தண்ணி எடுத்துகிட்டு 1 ஸ்பூன் 1 டம்ளருக்குன்னு நம்ம 2 டம்ளர் வேணும்னா 2 ஸ்பூன் போடணுங்க. போட்டு கொதிக்க விட்டு வடிகட்டினோம்னா நமக்கு டீ தயாராகிருங்க. டீ இந்த மாதிரி தான் இருக்குங்க. தெரியுதுங்களா? இந்த கலருக்கு காரணம் இதில் இருக்கிற லைக்கோபீனால் அப்படிங்கிறது தாங்க. இது நம்ம காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கும் போது இதோட பெனிஃபிட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் டீ தயாரித்து குடித்து நன்மை அடையுங்க. தேங்க்யூ.